வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 21வது பிறையில் லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிற அந்த இரவில் நாம் அனைவரும் அமல் செய்வதற்காக இந்த பள்ளியிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். பொதுவாக லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு சாத்தியமுள்ள அந்த இரவுகளில் நாம் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய அமல்கள் என்றால் குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, பிரார்த்தனை செய்வது, பாவமன்னிப்பு தேடுவது, தொழுவது. இதுதான் பிரத்யேகமான அமல்கள். இதை மட்டும் செஞ்சோன்னு இங்கே கொஞ்ச நேரத்தில் நம்ம தூங்க ஆரம்பித்தோம். இது இயல்பு, மனித இயல்பு. என்ன வேறு ஏதாவது ஒரு சில கருத்துக்களை அவ்வப்போது சொல்லி மார்க்க ரீதியான ஒரு தூண்டுதல்கள் நம்ம இருக்கணும். இந்த இரவில் நம்ம எதை செஞ்சாலும் அல்லாஹ் கிட்ட 1000 மடங்கு 1000 மாதத்தை விட ஒரு சிறந்த கூலி தான். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் சரிதான், ஒரு சதக்கா பண்ணாலும் சரிதான், அல்லது ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுவது, மார்க்க கருத்துக்களை பேசுவது, எதை செஞ்சாலும் சரி அல்லாஹ்விடத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த நற்கூலி என்ற அடிப்படையில் நம்ம ஒரு 15 நிமிஷம் மிகாமல் ஒழுவுடைய பயிற்சி, தொழுகையுடைய பயிற்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் ஏன் நம்ம பயிற்சியை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் அப்படின்னா, எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒழு செய்யக்கூடிய சூழ்நிலை, தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை. கூடுமான வரைக்கும் இந்த காம நேரத்தில் எவ்வளோ எதை பார்க்க முடியுமோ பார்த்துருவோம். சரிங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்கிறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, இதா குந்தும் இலஸ்ஸலா, தொழுகைக்கு நீங்கள் தயாரானால், ஃபக்ஸிலு உஜூஹக்கும், முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள், வ ஐதியக்கும் இலல் மராஃபிக், உங்களுடைய மூட்டுக்கை உட்பட கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், வம்ஸஹூ பி ருஊசிக்கும், உங்கள் தலையை தடவிக்கொள்ளுங்கள், வ அர்ஜுலக்கும் இலல் காபைனி, கிரண்டை கால் வரை உங்கள் கால்களை கழுவிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிற ஃபர்ல் என்னது? இந்த 4 தான். முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, தலையை தடவிக்கொள்ளுங்கள், ஈரக்கையால் உங்களுடைய கால்களை கழுவிக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ 4 கழுவிட்டால் ஒழுவாயிருமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஏனென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுதுஹு, இந்த தூதர் என்னெல்லாம் கொடுக்குறாரோ அதை எடுத்துக்கங்க, எதை விட்டெல்லாம் இந்த தூதர் தடுக்கிறாரோ அதை விட்டு விளைவிக்கங்க. குர்ஆன் மட்டும் நமக்கு நேர்வழி காட்டாது. குர்ஆன் நேர்வழியை சொல்லித்தரக்கூடிய அடிப்படை வேதம். நேர்வழியை முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு குர்ஆனோடு சேர்ந்து ஹதீஸ் இருக்கணும். ஹதீஸ் இல்லைன்னா நம்ம நேர்வழியை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது, மறுமையில் வழிகேடர்களாக நம்ம இருப்போம். அப்போ இந்த நாளோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் சில சட்ட திட்டங்களையும் நமக்கு சொல்லித்தராங்க. முதல்ல ஒழுவுக்கான முதல் அடிப்படை என்னன்னா நீயத்து அடிப்படை. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தா இருக்கு. நம்ம எந்த எண்ணத்தில் எந்த காரியத்தில் ஈடுபடுறோமோ எண்ணத்தை வச்சு தான் நல்லா கூலிய முதல்ல போடுவோம். நம்ம 1 மணி நேரம் இன்னும் தொழுவுறோம், தொழுதுட்டா நல்லா போட மாட்டோம். நீ என்ன எண்ணத்தில் தொழுத? நன்மை வேணும், சொர்க்கம் வேணும், அல்லாஹ்வுடைய அருள் வேணும்னு தொழுதுன்னா நீ தொழுத மாதிரி. வீட்டில் சொல்கிறாங்க, நம்ம தொழுவுலைன்னா நம்ம முஸ்லீம் மதிக்கவும் மாட்டாங்க, எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, நமக்குன்னு ஒரு பேர் இருக்குதா, கண்ணியம் இருக்குது, இப்படின்னு வந்து நின்று இங்கே இது அல்லாஹ் தொழுகைன்னு பார்க்க மாட்டோம். உலகம் இதை தொழுகைன்னு பார்க்கும், அல்லாஹ் இதை தொழுகைன்னு பார்க்க மாட்டோம். அப்போ எந்த அமல் செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்தோடு மறுமை ஆசையோடு வந்து எதிர்பார்ப்பு நிற்கிறோம்ல, அதுதான் இஸ்லாத்தில் நியத்து. இப்போ அதுக்குன்னு வந்து ஒழு செய்ய போகிறோன்னு ஒரு வாசகத்தை சொல்லி அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒழு செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்வம் ஆசையோடு வந்தீங்கல்ல, அதை அல்லாஹ் நியத்தாக பார்க்கிறான். முதல் அடிப்படை. நியத்துக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, மார்க்கம் இந்த பல் தேய்ப்பதற்கு வந்து சில முக்கியத்துவத்தை கொடுக்குது. பல் தேய்க்க வாய்ப்புறது கட்டாயம் கிடையாது. பல் தேய்க்கலைன்னா ஒழுவுக்கு பல் தேய்க்கன்னு கட்டாயம் கிடையாது, செய்தால் சிறப்புக்குரியது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நான் அந்த பல் துலக்குவதை உங்களுக்கு அதிகமாக வலியுறுத்தி இருப்பேன், என் சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்பட்டுருமோ நான் பயந்தேன், அதனால உங்களுக்கு நான் கட்டளை இடலைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ கூடுமான வரைக்கும் பல் தேய்ப்பதற்கு ப்ரஷ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு விரலை வச்சு தேய்ப்பதற்கு கூட கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். இப்போ அடுத்த ஃபர்லு, அதாவது ஒழுக்கணும் முதல் அடிப்படை, நீயத்துக்கு அடுத்த அடிப்படை என்ன அப்படின்னா, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். ரசூலுல்லாஹ் ஒழு செய்கிற பாத்திரத்தில் கையை விடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க? பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. பிஸ்மில்லா போதுமானது. ரஹ்மான் ரஹீம்ங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஃபஸம்மல்லா, அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள், நாங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். இப்போ என்னன்னா, இதில் சில பிதாத்தான கலாச்சாரங்கள்லாம் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து நம்ம தெளிவுபடுத்தணும். பாத்திரத்துக்குள்ளே கைவிடக்கூடாதுன்னு சட்டம் உண்டு, மதுகப் சட்டம். மதுகப்பில் அந்த வீட்டில் பள்ளியாசல் ஹவுல் கட்டியிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? ஹவுலுக்கு வந்து ஒரு தடாகத்துக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 20 அடிக்கு 15 அடி, 30 அடிக்கு 10 அடி, இப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். மதுகப்பில் அந்த சட்டம் இருக்குது. இப்படியான அடி உள்ள அந்த நீர் தடாகத்துக்குள்ளே மட்டும் தான் கையை விட்டு ஒழு செய்யணும். ஒரு பாத்திரம், ஒரு ஜக்கு, ஒரு குடம், அதுக்குள்ளே கையை விட்டீங்க வைங்க, அந்த தண்ணியும் கற்றும் ஒழுவும் சேராது. இது மதுகப்பு சட்டம். ரசூலுல்லாஹ் அந்த சட்டத்தை உடைக்கிறாங்க. இப்படி ஒரு சட்டமே கிடையாது. நபியினுடைய சட்டம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் இரவில் தூங்கி காலையில் ஃபஜருக்கு எந்திக்கிறீங்க அப்படின்னா ஒழு செய்யும் பாத்திரத்துக்குள்ளே கையை விடாதீங்க, கையை கழுவுறதுக்கு முன்னாடி. அப்போ கையை கழுவுனா என்ன செய்யலாம்? பாத்திரத்தில் கையை விடலாம், கையை விட்டு ஒழு செய்கிறத மார்க்கம் தடுக்கலை.
ரசூலா காலத்தில் பாத்திரம்னா இவ்வளோ தான், சின்ன சின்ன பாத்திரங்கள், அதில் கையை விட்டு தான் ரசூலா ஒளி செஞ்சுருக்காங்க. தாராளமாக கை விட்டு ஒளி செய்யலாம். ஆனால் என்ன, கை சுத்தமாக இருக்கணும். சுத்தம் இல்லை அப்போ கையை கொஞ்சம் சரிச்சு, ரசூலா இப்படி பண்ணுவாங்களாம், கையை சரிச்சு பாத்திரத்தை சரிச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவாங்க, கையை நல்லா கழுவிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்துக்குள்ள கைகளை விட்டு ரசூல்லா ஒளி செய்வார்கள் என்று இருக்கு. இப்போ ஒழுவினுடைய முதல் அடிப்படை என்னன்னா, பாத்திரத்துக்குள்ள ரசூல்லா பாத்திரத்திலையோ பைப்பிலையோ தண்ணீரை எடுத்து முதல்ல கையை கழுவிடுவாங்க. முன்கைன்னா அந்த அதாவது ஃபோராம்னு சொல்லுவாங்க, அதாவது மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபோராம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாட்சி கட்டுற இடம். இதுவரைக்கும் உட்பட்ட இடத்த இந்த ரெண்டு கையும் கழுவணும். வலது கை இடது கை, விரல்களுக்கு இடுக்கு, நகத்தினுடைய பகுதி, உள்ளங்கை, இதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும். முதல்ல இது ஒன்று அதை தெரிஞ்சுக்கங்க. ஒழுவையுடைய நோக்கம் வந்து என்ன, அழுக்கை நீக்குவது நோக்கம் கிடையாது. ஒழுவுடைய நோக்கம் என்ன, அழுக்கை நீக்கிறது நோக்கம் கிடையாது. இப்போ பெருநாள் தொழிலுக்கு எல்லாரும் குளிச்சு ஷாம்பு போட்டு சோப் போட்டு தான் வராங்க. ஆனால் பெருநாள் தொழிலுக்கு என்ன செய்யணும், ஒழு செஞ்சாகும். ஒருத்தர் குளிக்காமல் வர்றார் பெருநாள் தொழிலுக்கு, அவரும் ஒழு செய்யணும். அப்போ அழுக்கை நீக்குவது நோக்கம் கிடையாது. நம்ம சுத்தமாக இருந்துட்டாலே போதும்லாம் மார்க்கம் சொல்லலை. கண்டிப்பாக ஒழு செய்யணும். ஒழுனா இந்த காரியங்களை கழுவினால் போதுமானது என்று மார்க்கம் சொல்லுது. அப்போ ஒழு செய்யும் போது முதல்ல கையில் வலது கையில் தண்ணி எடுத்து 2 கையும் சேர்த்து கழுவிக்கொள்ளணும். அதிகபட்சம் 3 தடவை, குறைஞ்சபட்சம் 1 தடவை. நம்ம கூடுமான வரைக்கும் குறைஞ்சபட்சமே எடுப்பதற்கு தான் மார்க்கம் ஆர்வம் ஊட்டுது. 3 தடவை எடுக்க ஆர்வம் ஊட்டலை. என்ன காரணம், அதுலேயும் ஒரு சிக்கனம். தண்ணி ஒழுதான் செய்கிறோம், மார்க்கத்துக்காண்டி செய்கிறோம்னு சொல்லி அதில் கூட வீண் விரயம் பண்ணாதீங்க, சிக்கனமாக இருக்கத்தான் மார்க்கம் சொல்லுது. அப்போ 1 முறை எடுத்து கழுவினாலும் சரி, 3 முறை எடுத்து கழுவினாலும் சரி. அடுத்த ரசூலா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கையில் இதெல்லாம் வந்துன்னா சஹாபாக்கள் அறிவித்த நிறைய ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் புகாரி முஸ்லீம் அகமதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா காமன் நேரம் காணாது. எதுக்காக ஆதாரம் கேட்டிங்கன்னா நம்ம பயானம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோம், சரிங்களா? அடுத்து இதெல்லாம் உஸ்மான் ரதியல்லானவங்க ஒழு செஞ்சு காட்டுறாங்க. அது ஹதீஸை தான் நம்ம வந்து பகுதியாக நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்து என்ன செய்கிறாங்க, உஸ்மான் ரதியல்லானவங்க பாத்திரத்தில் கையை விடுறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, வாய்க்கு கொஞ்சம் மூக்குக்குள்ளே தண்ணி செலுத்துறாங்க, வாயில் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, மூக்குக்குள்ளே தண்ணி செலுத்துறாங்க. இப்படி தண்ணி செலுத்தி மூக்கை சிந்துறாங்க, வாயை கொப்பளிக்கிறாங்க. இதை 3 முறை உஸ்மான் ரதியல்லானவங்க செஞ்சு ரசூலா இப்படி செய்ய நான் பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 3 அதிகபட்சம், 1 குறைஞ்சபட்சம். மறுபடியும் கையை பாத்திரத்துக்குள்ளே கையை விடுறாங்க, ஒரு கையில் தண்ணி எடுக்கிறாங்க, இன்னொரு கையை சேர்த்து கொள்றாங்க. 2 கையில் எடுக்கக்கூடாது, தண்ணி ஒரு கையில் தான் எடுக்கணும். இன்னொரு கையை இணைத்து கொண்டார்கள். உஸ்மான் ரதியல்லானு இப்படி தான் செய்கிறாங்க. செஞ்சு என்ன பண்ணுறாங்க, முகத்தை கழுவுறாங்க. முன்னெற்றியில் இருந்து ஆரம்பித்து தாடையினுடைய கீழ்ப்பகுதி, கழுத்தெல்லாம் வேண்டாம், தாடையின் கீழ்ப்பகுதி, வலது பக்கம் இடது பக்கத்தில் காதினுடைய சோனை வரைக்கும், இது வரைக்கும் உள்ள பகுதியெல்லாம் நல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கழுவுனாங்க. அழுக்கை நீக்குவது நோக்கம் கிடையாது, சரிங்களா? இப்போ அதே நேரத்தில் வந்து தாடியாக இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் கோதி கழுவுவாங்க ரசூல்லா. இதுவும் அதிகபட்சம் 3 முறை, குறைந்தபட்சம் 1 முறை. அடுத்த ரசூலா என்ன பண்ணுறாங்க, வலது கையில் பாத்திரத்தை தண்ணி எடுக்கிறாங்க, எடுத்து அப்படியே ஊற்றி தன்னுடைய முட்டுக்கை வரை கழுவுறாங்க. நீங்கள் அரபியில் நான் வாசித்த முதல் வசனம் 5வது அத்தியாயம் 6வது வசனம் என்ன வருதுன்னா, அதாவது அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், ஓ ஐதியக்கும் இலல் மராஃபிக், முட்டுக்கை வரை அப்படின்னா அரபு வாசகம் இருக்கு. எப்படி இருக்கு, முட்டுக்கை வரை. வரையினாலே நம்ம என்னென்னு எடுப்போம், அது வரைன்னா அதுக்கு முன்னாடி நிறுத்திடுவோம்ல. ஆனால் இங்கே முட்டுக்கை வரைன்னு எடுக்கக்கூடாது, முட்டுக்கை உட்பட. அந்த அரபு வார்த்தை அப்படி தான் உணர்த்தும். இலக்கண அடிப்படையில் பார்த்தா வரைன்னு எடுத்துக்கூடாது, முட்டுக்கையும் சேர்த்து அப்படின்னு அர்த்தம். இப்போ முட்டுக்கை வரைக்கும் கழுவணும், முட்டுக்கை வரை நம்முடைய முழு கையும் கழுவணும். இந்த இடம் முன்னாடியே கழுவிட்டோன்னு பார்க்கக்கூடாது, அது ஆரம்பத்தில் ஒளி செய்யறதுக்கான முதல் அடிப்படைங்கிறனால கழுவணும். இப்போ என்ன செய்யணும், மறுபடியும் அந்த விரல்களை கோதி உள்ளங்கை, நகைப்பகுதி, முட்டுக்கை வரை நம்ம கையை கழுவுறோம். இது அதிகபட்சம் 3, குறைஞ்சது 1. மீண்டும் வலது கையில் தண்ணி எடுக்கிறாங்க ரசூல்லா, இடது கையில் ஊற்றி கழுவுறாங்க. வலது கை என்ன முறையில் கழுவணுமோ அதே மாதிரி இடது கையை கழுவணும். இப்போ ஈரக்கை இருக்கு, இதுக்கு மசக செய்ய இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஈரத்தை முக்க வேண்டாம், ஆல்ரெடி கை ஈரமாக தான் இருக்கு. ரசூல்லா அந்த ஈரக்கையோடு என்ன செய்வாங்கன்னா, 2 கையையும் தன்னுடைய முன்னெற்றியை ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி முன்னெற்றி வரைக்கும் கழுவியாச்சு, இப்போ முன்னெற்றிக்கு மேலே உள்ளது தான் கழுவணும். அப்போ அதுக்கு மார்க்கம் கழுவ சொல்லலை, ஈரக்கையில் தடவுனா போதும். 2 கையை வச்சுக்குவாங்க ரசூல்லா, முன்னெற்றிலேருந்து ஆரம்பித்து அப்படி பிடரி வரைக்கும் போவாங்க, அப்படியே பிடரிலேருந்து மறுபடியும் முன்னாடி வந்துடுவாங்க. இது ரசூல்லாவுடைய மசகு செய்யக்கூடிய முறை. இதுக்கு பேர் மசகு. மசகுங்கிற அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், தடவுறதுன்னு அர்த்தம். ஆட்டுக்குடி தடவி கொடுப்போமே, பிள்ளைங்களுடைய தலையை தடவுமே, அதுக்கு பேர் அரபுல மசகு. ரசூல்லா இப்படி ஆரம்பித்து பின்னாடி பிடரி வரைக்கும் போவாங்க, மறுபடியும் அப்படியே கையை முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க. இதை ரசூல்லா செய்வாங்க, மசகு செய்கிறது. மசகுக்கான சட்டம் அதிகபட்சமே 2 தான், 3 முறை செய்யக்கூடாது. மற்ற எல்லா உறுப்பு எத்தனை முறை, அதிகபட்சம் 3. மசகுக்கு அதிகபட்சம் 2, குறைஞ்சது 1 போதும். அதுக்கப்புறம் கை ஆல்ரெடி ஈரமாக தான் இருக்கும். இந்த 2 கையினுடைய ஆட்காட்டி விரலை வச்சு ரசூல்லா காதினுடைய உட்பகுதியை தடவுவாங்க, சரிங்களா? நம்ம அழுக்கெல்லாம் நோண்ட வேண்டியதில்லை, உட்பகுதியில் தண்ணி பட்டால் போதும், தடவுனா போதும். இந்த பெருவரலை வச்சு காதினுடைய வெளிப்பகுதி, மேல் பகுதியை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் தடவுவாங்க. இது அதிகபட்சம் 2, குறைந்தபட்சம் 1. இவை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக காலை கழுவுறது. கால் எது வரைக்கும், இப்போ காலை தூக்கி காட்ட முடியாது. காலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முட்டு பகுதி இருக்கும், இதுதான் ஹீல்ஸ்னு வைங்க, இதுக்கு மேலே ஒரு முட்டு இருக்கும். அந்த முட்டுக்கு மேல் பகுதி தான் இந்த இதுக்கு எப்படி வாட்சி கட்டுற பகுதி வந்து அந்த ஃபோராம்னு சொன்னோமோ
அது மாதிரி அதுக்கு மேல் பகுதி தான் வந்து என்னன்னா கிரண்டைக்கால்னு சொல்லுவாங்க. கிரண்டைக்கால்னா எது? பாதம் கிரண்டைக்கால் வராது, அல்லது அந்த விரல் பகுதியெல்லாம் கிரண்டைக்காலுக்கு வராது. அதுல இருந்து ஒரு மொழி இருக்கும்ல, ஒரு முட்டு இருக்கும்ல, அந்த முட்டுக்கு மேல் பகுதி தான் கிரண்டைக்கால். கிரண்டைக்கால் வரை கழுவுன்னு என்ன அர்த்தம்? கிரண்டைக்காலையும் சேர்த்து கழுவுன்னு அர்த்தம். குதிங்காலை மட்டும் கழுவுவாங்க, அல்லது விரலை மட்டும் தேய்ச்சி கழுவுவாங்க, இது போதும். நிறைய பேர் பைப்புல எல்லாம் காட்டுவாங்க, இது மார்க்க சட்டமே கிடையாது, இப்படி செய்யவும் கூடாது. கையில எடுத்தா கழுவுறது தான் என்ன அர்த்தம்? நபியினுடைய வழி. ஒன்று பாத்திரத்திலிருந்து எடுங்க, அல்லது பைப்லயே கையிருந்து எடுங்க, அதை காலில் ஊத்துங்க, கழுவுங்க. பைப்புல காட்டுறது முகத்தையும் காட்டிட்டு போயிடலாமே, கையை காட்டலாம், முகத்தை காட்டலாம், அப்படி காட்டிட்டு போயிடலாம்ல, அப்படி மார்க்கம் சொல்லி தரல. அப்ப எடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க காலை கழுவுறாங்க. காலினுடைய அந்த, அதாவது கால் ஹீல்ஸ்ல இருந்து மேலே இருக்கிற அந்த முட்டுக்கு மேலே உள்ள பகுதி தான் கிரண்டைக்கால். கிரண்டைக்கால் வரை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முறை தண்ணி எடுக்கிறாங்க, ஊத்துறாங்க, கழுவுறாங்க, அடுத்த முறை ஊத்துறாங்க, அடுத்த முறை ஊத்துறாங்க, 3 முறை அதிகபட்சம். எல்லா பகுதியையும் கழுவிடணும், எல்லா பகுதியிலும் என்ன ஆகிடணும்? தண்ணி பற்றணும். ரசூல் அந்த குதிங்கால வந்து சஹாபாக்கள் காலத்தில் இந்த பயணத்தில் இருக்கிறாங்க, தண்ணி இல்லை, இருக்கிற தண்ணியை மொத்தமாக செலவழிச்சிடக்கூடாது, இல்லை தண்ணியை தொட்டு கழுவுறாங்க. நம்மளை ஊற்றி கழுவுறோம்ல, சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? தண்ணியை தொட்டு கழுவுறாங்க. ரசூல் அதை தடுக்கலை, சரிதான், ஆனால் கரெக்டாக கழுவணும். வயலுள்ளி ஆகாபி மினன்னார், குதிங்கால சரியா கழுவாதவனுக்கு நரகம் தாங்கிறாங்க. தண்ணியை தொட்டு கூட கழுவு, பிரச்சனை இல்லை, ஆனால் கரெக்டாக கழுவிடு. கரெக்டாக கழுவலைன்னா நீ ஒழு செய்யாதவனுக்கு எப்படி நரகமோ, ஒழு செஞ்சு நீ நரகம் போயிருவ அப்படிங்கிற அளவுக்கு ரசூல்லா வந்து எச்சரிக்கை பண்றாங்க. வலது கால் இப்படி கழுவுறோம், இடது காலை கழுவுறோம், இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எதையெல்லாம் கழுவ வேண்டும் என்று சொன்ன உறுப்புகளில் ஒரு சின்ன பிட்ட அளவுக்கு கூட கழுவாமல் இருக்கக்கூடாது, தண்ணி படாமல் இருந்திருக்க கூடாது. தண்ணி படலைன்னா அந்த ஒழு என்னது ஏற்றுக்கொள்ளப்படலாம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஐயோ கையில் கொஞ்சம் விட்டுட்டோமே, கையை மட்டும் கழுவுனா வேலை முடிஞ்சதுன்னு கேட்கறது, மறுபடியும் பிஸ்மில்லாஹ் இருந்து ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல ரசூல்லா அதிகமான முறையில் வலியுறுத்தி நமக்கு சொன்ன சட்டத்திட்டங்கள், இதான் ஒழுவினுடைய விஷயம். இந்த ஒழு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்படி ஒரு கலிமா இருக்கு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இப்படியும் ஒரு கலிமா இருக்கு. இந்த 2 கலிமால ஏதோ ஒரு கலிமா ஓதிக்கொள்ளணும். இதுதான் தொழுகை, அந்த ஒழுவினுடைய இறுதி. யார் இதை ஓதுறாங்களோ சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் திறக்கப்படும், அவர்கள் மறுமை நாளில் விரும்பிய வாசல்கள் வழியாக நுழைந்து கொள்ளலாம். ஒரு சிம்பிளான காரியம் தான், அல்ல பெரிய கூலி அதில் வச்சிருக்கிறோம். அப்போ இதுதான் ஒழுவினுடைய சட்டத்திட்டம். நம்ம ஞாபகம் வந்துருச்சா? மறுபடியும் ஒருத்தர சொல்கிறேன், நீயத்து, ஆசைப்பட்டுட்டா நீயத்து, அவ்வளோதான், விரும்பி தான் வரும் நீயத்து. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறோம். இந்த பல் துளக்கிறது ஒழுக்குள்ள வராது, சரிங்களா? ஒழுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒழுக்கு செய்யறதுக்கு முன்னாடி இவங்க பல் தேய்ச்சிங்கன்னா அதிகமான ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கு, செய்யுங்க நல்ல காரியம், அதனால நன்மை உண்டு அப்படின்னு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்க தவிர பல் துளக்கிறதுக்கு ஒழுக்கு சம்மந்தமே கிடையாது, சரிங்களா? நீயத்து வைக்கிறோம், பிஸ்மில்லா சொல்கிறோம், கையை முதல்ல கழுவுறது, கழுவிட்டு தான் பாத்திரத்துக்குள்ளே கை விடுறதா இருந்தால் பைப்பில் இப்போ பிரச்சனை இல்லை, எடுத்து கழுவிட்டு அப்படியே ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்துக்குள்ளே கையை விடுறதா இருந்தால் கையை முதல்ல கழுவிடணும், கழுவிட்டு தான் பாத்திரத்துக்குள்ளே விடணும். அப்போ கையை முதல்ல 3 முறை கழுவுறோம், அடுத்து தண்ணீர் எடுக்கிறோம், வாய்க்கும் மூக்குக்கும் தண்ணீர் செலுத்துகிறோம், முகத்தை 3 முறை கழுவுறோம். இந்த வலது கையை முட்டுக்கை உட்பட, முட்டுக்கையும் சேர்த்து, இடது கை முட்டுக்கை உட்பட ஈரக்கையோட தலையை மசக செய்கிறோம் 2 முறை அதிகபட்சம். அதே மாதிரி காதை மசக செய்கிறோம் 2 முறை அதிகபட்சம். அடுத்து வந்து காலை கழுவிக்கொள்கிறோம், வலது கால் 1 முறை, வலது கால் அதிகபட்சம் 3 முறை, இடது கால் அதிகபட்சம் 3 முறை கழுவி களிமாவை சொல்லி நிறைவு செய்கிறோம். இதுதான் ஒழுவினுடைய சட்டம். இது எதுக்கு நான் நினைவுபடுத்துறேன்னா, ரசூல்லா சொல்றாங்க, ஈமான் கொண்டவர்களை தவிர வேற யாரும் ஒழுவுல பேணுதலா இருக்க மாட்டாங்க. சும்மா ஏனோ தானே கையை சும்மா காட்டுறது, காலை காட்டுறது, எதை கழுவுணும் எதை கழுவுலன்னு தெரியுது இப்படின்னு இருக்கு. நீங்க ஒளி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் தொழுகை ஏற்கப்படாது. அந்த அளவிற்கு ஒரு பாரதூரமான விளைவு. அதனால் ஒழுவுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே மார்க்கம் சொல்லுது, தண்ணீர் சிக்கனத்தோட இந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றி செஞ்சிடணும், சரிங்களா? இதில் ஏதாவது கேள்விகள் எதுவும் வரலாம், அதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் நம்ம வச்சுக்குவோம். அடுத்து தொழுகையினுடைய சட்டம். தொழுகையை பின்தொடர்ந்து நிறைய சட்டம் இருக்குது. கிப்லாவை முன்னோக்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு அந்த மேஜராக கைகளை கட்டுறது அதெல்லாம் மட்டும் பார்ப்போம். இப்போ கிப்லாவை முன்னோக்கி நம்ம தக்பீர் கட்டும் பொழுது முதல்ல ஆரம்ப தக்பீருக்கு பேர் தக்பீர் தஹ்ரீம். தஹ்ரீம்னா ஹராமாக்கிறதுன்னு அர்த்தம். ஹராம்னா என்ன அர்த்தம்? இப்போ தொழுகையில் தக்பீர் கட்டி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, குடிக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, இதெல்லாம் ஹராமாக்குதுல இந்த தக்பீர். அதனால இந்த தக்பீருக்கு பேர் என்னது? தக்பீர் தஹ்ரீம். அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கைகளை 2 கையும் இப்படிலாம் தூக்குவாங்க. சில பேர் தூக்க மாட்டாங்க, இப்படின்ட்டுருவாங்க, சும்மா ஆட்டிட்டு விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ரசூல்லா தோல் பூஜை வரை கைகளை தூக்குறாங்க. அதிகபட்ச காது சோனைக்கு மேலே போவாது, தோல் பூஜை வரைக்கும் ரசூல்லா கைகளை தூக்குவாங்க. உள்ளங்கை எதிரில் இருக்கிற பக்கத்தை அப்படி பார்க்குற மாதிரி உள்ளங்கை இருக்கும். அப்படி ரசூல்லா கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி கைகளை கட்டுவாங்க. இந்த கை கட்டுறதுல என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் தொப்புள்ளெல்லாம் கட்டுவாங்க. அது மார்க்க சட்டம் கிடையாது. ரசூல்லா நெஞ்சின் மீது கை கட்ட மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அது வந்து பலகீனமான, அறிவிப்பால் தொடர் ரீதியான பலகீனமான செய்தி. அப்போ என்ன செய்தி இருக்குது? சஹீஹ் புகாரினுடைய 740வது நபிமொழி நீங்கள் பார்க்கலாம். ரசூல்லா தன்னுடைய குடங்கையின் மீது கைகளை கட்டுவாங்க. திராஇஹி அப்படின்னு அரபி வார்த்தை வருது.
குடங்கையின் மீது கட்டுவாங்க அப்படின்னா அந்த முட்டுக்கு இந்த பக்கம் அதான் குடங்கை. நிறைய பேர் முட்டெல்லாம் பிடிப்பாங்க, அது மார்க்க சட்டம் கிடையாது. முட்டு பிடிக்கிறது என்னது கிடையாது, அப்படிலாம் கைகளை கட்டக்கூடாது. முட்டுக்கு இந்த பக்கம், இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் மட்டும்தான் கைகளை கட்டணும். மணிக்கட்டில் கூட கட்டலாம், தப்பு கிடையாது. மணிக்கட்டில் கட்டலாம். அதுக்கு அடுத்து இந்த இடம் முழுக்க கைகளை கட்டுவதற்கானது, எங்கே வேணாலும் கையை கட்டலாம். ஆனால் கையை கட்டி எங்கே வைக்கணும்? இப்போ மணிக்கட்டில் வச்சுட்டோம், தொப்புள்ள வைக்கலாமா, நெஞ்சில் வைக்கலாமான்னா நசையில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, ரசூல்லா தன்னுடைய மணிக்கட்டின் மீது கைகளை வைப்பார்கள், நெஞ்சின் மீது வைத்துக் கொள்வார்கள். இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆதாரப்பூர்வமான நபிமொழி என்ன? இந்த முட்டுக்கு இந்த பக்கம் மணிக்கட்டு, இதுக்கு உட்பட்ட பகுதியில் நீங்கள் எங்கேனாலும் பிடிங்க. ஆனால் எங்கே தான் கை இருக்கணும்? நெஞ்சின் மீது தான் அல்லாஹுடைய ரசூல் அவங்க தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டியாச்சு. அடுத்த ரசூல்லா வந்து அல்லாஹும்ம பாயித் பைனி என்ற ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதை ஓதுறவங்க ஓதிக்கங்க. வஜகது வஜகையில் இல்லது, அதை எடுத்துக்கிட்டு அந்த பாயித் பைனியோட பெரிய துவாது, அதை மனநம் இருந்தால் அதை ஓதுறவங்க ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. ஒருவேளை 2 துவாவும் தெரியலை, படிக்கலை, தவறே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லலை? ஆர்வம் முட்டுது, அதிகமாக செய்வதற்கு இஸ்லாம் ஆர்வம் முட்டுது. ஆனால் செய்யலைங்கிறதுனால உங்கள் தொழுகை என்னவாகிறது? பாத்தில் ஆயிராது. தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறது கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், ரசூல்லா ஒரு முறை தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறாங்க, ஜமாத் தொழுகை. சஹாபாக்கள் பின்னாடி நின்று தொழுகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்து சூராக்கு முன்னாடி ரசூல்லா ஏதோ முணங்குறாங்க, தாடி அசையுது. அப்புறம் அல்ஹம்து சூரா சத்தம் போட்டு ஓதுறாங்க, துணை சூரா ஓதுறாங்க, தொழுக முடியுது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாவுடைய துறை கராத்துக்கு முன்னாடி ஏதோ ஓதுன மாதிரி இருந்துச்சு, தாடி அசைகிறத பார்த்தோமே, என்ன ஓதுனீங்க? அப்போ தான் ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன கத்தாயா, இதை நீங்கள் ஓதிக்கங்கிறாங்க. அப்போ அந்த தொழுகையில் சஹாபாக்கள் அதை ஓதலை. ஆனால் ரசூலா என்ன சொல்லலை? உங்கள் தொழுகை ஏற்கப்படலைன்னா சொல்லலை. அதனால் ஓதலைங்கிறது ஒரு குற்றம் கிடையாது, ஓதினால் சிறப்பு. நம்ம கூடுமான வரைக்கும் ப்ராப்பராக தொழுகை எப்படி ஆக்கணும்? சல்லு கமாரா ஐத்தி மூணி உசல்லை, என்ன எப்படி தொலைக்கண்டீங்களோ அப்படி தொழுங்கன்னாங்க. கூடுமான வரைக்கும் தொழுகை கரெக்டாக ப்ராப்பராக செய்ய முயற்சி பண்ணுவோம். இந்த துவா விடுபடுவதனால் தொழுகை பாத்தில் ஆகாது, தவறாகாது அப்படிங்கிறத நினைவுபடுத்தும். கட்டாயம் ரக்காயத்துக்கு ரக்காயத்து அல்ஹம்து சூரா கட்டாயம் ஓதியே ஆகணும். ஒரு ரக்காயத்து அல்ஹம்து சூரா நீங்கள் மறந்துட்டீங்கன்னா டோட்டல் தொழுகை கொலாப்ஸ், ஏற்றுக்கொள்ளப்படலை. மறுபடியும் நீங்கள் தக்பீர் கட்டி ஆரம்பிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இமாம் ஓதுறாரு, அப்போ என்ன செய்ய? அது பிரச்சனை இல்லை. ஏன்னா மார்க் என்ன சொல்லுது? இதா குரியல் குரான், குரான் ஓதப்பட்டால் ஃபஸ்தமியு லஹு, அதை காது கொடுத்து கேளுங்கன்ட்டாங்க. அல்லாஹ் குரான்ல அப்படி தான் சொல்கிறான். இமாம் கராத்தை ஓதுறாரு, நீங்கள் பாட்டு காது கொடுத்து கேட்டால் போதும், ஓத வேண்டியது இல்லை. சரி, இமாம் கராத்தை ஓதுனார், அதையும் கேட்கல, நானும் ஓதலை, ருக்குல இருக்கிறாங்க, இப்போ போய் சேரலாமா? அதுவும் மார்க்கு அனுமதி கொடுக்குது. ருக்குல இருக்கிறாங்களா, போய் சேர்ந்துக்க. இப்போ நம்மளும் கராத் ஓதலை, அல்ஹம்து சூரா, இமாம் ஓதுனதையும் நம்ம என்ன பண்ணலை? கேட்கல. ஆனால் ருக்குவை அடைந்து விட்டால் ரக்காயத்தை அடைந்து விட்டார் அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லுது. இப்போ அதே நேரத்தில் வந்து என்ன, சில பேர்லாம் வந்து வேக வேகமாக அந்த தக்பீர் கட்டுவாங்க, கட்டிட்டு அல்லாஹும் பாயித் பண்ணிலாம் ஆரம்பிப்பாங்க. அவசியமே கிடையாது. அவர் என்ன ஓதுறாரு, எப்போ ருக்கு போவார்னு தெரியாது. நீங்கள் அல்ஹம்து சூராக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அல்லாஹும் பாயித் பைனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இப்போ தக்பீரை கட்டி அல்லாஹும் பாயித் பைனி ஓதியாச்சு, அல்ஹம்து சூரா கட்டாயம் ஓதணும். துணை சூரா விரும்பினால் ஓதுங்க, ஓதலைன்னா தவறு கிடையாது. ஃபர்லுக்கும் சரி, சுன்னத்துக்கும் சரி, நஃபீலுக்கும் சரி ஓதுவது நல்லது. ஏன்னா அல்லாஹ் திருக்குறானில் சொல்லுகிறான், ஃபக்ரவு மாத்த எஸ்ஸர மின்ஹு, குரானில் உங்களுக்கு என்ன இயலுமோ ஓதுங்க, சின்னதையாவது ஓதுங்க, கொஞ்சத்தையாவது ஓதுங்கிறோம். ஓதலைன்னா என்ன கிடையாது, அது ஒரு தவறான ஒரு காரியம்லாம் கிடையாது, தொழுகை ஏற்கப்படும், பெரிய நன்மைக்குரிய தொழுகை கிடையாது. சரிங்களா? இப்போ அல்ஹம்து சூராக்கு அப்புறம் துணை சூரா ஓதுறீங்க அல்லது ஓதலை, அடுத்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி கைகளை ரெண்டையும் ரசூலா தூக்குவாங்க. இந்த கை தூக்குற இடம் 4 இடம் தான், பர்டிகுலர் 4 இடம் தான். 4 இடத்த தாண்டி நீங்கள் இங்கே கை தூக்கணும். ஆரம்ப தக்பீரில் கையை தூக்கணும், ருக்கு போகும்போதெல்லாம் கை தூக்கணும், ருக்குவிலிருந்து வந்த போதெல்லாம் கையை தூக்கணும், 2 ரக்காயத்து முடிஞ்சு 3ஆவது ரக்காயத்துக்கு எந்திப்போம்ல, அப்போதெல்லாம் கை தூக்கணும். புரியுதா உங்களுக்கு? ருக்கு அதாவது ஆரம்ப தக்பீர், ருக்கு போகும்போது, ருக்குலிருந்து வரும்பொழுது, அத்தகையாத் இருப்பிலிருந்து எந்திக்கிறது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தகையாத் இருப்பிலிருந்து எப்போதெல்லாம் எந்திக்கிறோமோ அப்போதெல்லாம் கைகளை உயர்த்தணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினது. 4 இடத்தை தாண்டி எங்கேயும் கை தூக்கணும். தப்லீக் ஜமாத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ருக்குக்கு கை தூக்க மாட்டாங்க, போகும்போது வரும்போதும் கை தூக்க மாட்டாங்க. இது அவங்க வாழையடி வாழையாக செய்கிறாங்க, அது மார்க் ஆதாரம் கிடையாது. சரிங்களா? இப்போ அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லி குனிஞ்சாச்சு. சுபஹான ரப்பில் அலீம் இப்படி ஒரு துவா, சுப்புஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாய்க்கத்தி, ஒரு நிறைய துவா இருக்குது, நம்ம அடிக்கிட்டே பண்ண நேரம் இருக்காது. நமக்கு பிரத்யேகமாக தெரிஞ்சது என்ன? சுபஹான ரப்பில் அலீம் என்றதான் வந்து என்ன, குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறை, அதிகபட்சம் 1,00,000 முறை ஓதலாம், தவறு கிடையாது. அடுத்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை நிறைய பேர் சொல்கிறோம், என்ன அர்த்தம் தெரியாது. சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்குறான், லிமன் ஹமீதா புகழ்வோருடைய சொல்லை அல்லாஹ் கேட்குறான். நம்மளாம் புகழக்கூடியவங்க, புகழை வாங்குறவன் யாரு? அல்லாஹ். அப்போ நம்ம சொல்ல அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் எந்திப்பார். நம்ம தனித்து சொன்னால் நம்ம சொல்லிட்டு நம்ம எந்திப்போம். அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து அல்லது ரப்பனா லக்கல் ஹம்து, இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம அதிகபட்சம் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு வச்சுக்கோங்களேன். இதை சொல்லுங்க, நாங்கள் இதுக்கெல்லாம் நிறைய கூலி இருக்குது. இந்த வார்த்தைக்கு மட்டுமே, மொத்த தொழுகைக்கு நான் சொல்லலை, ரப்பனா லக்கல் ஹம்துக்கு மட்டுமே தனி ஒரு கூலியும் மார்க்கம் சொல்லுது. ஒமன் வாஃபக்க கவுலுஹு கவுலல் மலாயிக்கத்தி குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி,
யார் வார்த்தை வானவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் 2 பேர் வார்த்தையும் ஒன்றாக அமைந்து விட்டால் அவர்களுடைய முந்தைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எந்திரிச்சாச்சு, நிலையில் கண்டிப்பாக நிற்கணும். சில பேர் ருக்குலேருந்து அப்படியே சுஜூது போயிடுவாங்க, எந்திரிக்கு என்னப்பா அது அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க எந்திரிச்சு நிலைக்கு வரணும், மூட்டுகள் அதனுடைய இடத்துக்கு போகணும். அப்படி நிலையாக நின்னதுக்கு அப்புறம் தான் பொறுமையாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சுஜூதுக்கு போகணும். சுஜூதுக்கு போகும்போது கண்டிப்பாக முட்டுக்காலை முதல்ல வைக்கக்கூடாது, கைகளைத்தான் வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைகளைத்தான் வைக்க சொல்லி நமக்கு ஏவி இருக்கிறாங்க. உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் முட்டுக்காலை தான் வைப்பாங்க. சவுதியில் தொலை வைக்கக்கூடிய இமாம்கள் கூட முட்டுக்காலை தான் வைப்பாங்க. இது ஆதாரம் கிடையாது. ஆதாரம் எது? குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம். குர்ஆன் ஹதீஸில் ரசூலுல்லாஹ் காட்டினது என்ன? கைகளை வைங்க, நாங்கள் கையில் வைப்போம். அது நிறைய பேர் கை வைக்கிறது, நாங்கள் என்ன வயோதிகனா? வயோதிகனா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. மார்க் இப்படி தான் காட்டி தருது. நீங்கள் வயோதிகனாலும் 70 ரக்காயத்து ஃபஜ்ர் தொழ வேண்டியது தானே. நாங்கள் என்ன வயோதிகனா 2 ரக்காயத்து முடிக்கன்னு கேட்பீங்களா? அப்போ மார்க்க சட்டம் தான் பார்க்கணும், வயோதிகனா இளைஞனான்னு பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் கைகளை வச்சு போனாங்க, கைகளை வச்சு போகணும். சுஜூதில் பட வேண்டிய உறுப்புகள் மொத்தம் 8 உறுப்பு. ரசூலுல்லாஹ் 7ன்னாங்க. அது ஏன் 7 நான் ஏன் 8 சொல்கிறேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து நெற்றின்னு சொல்லும்போது நெற்றி மூக்கி சேர்த்து தொடுறாங்க. 7 உறுப்பு, நெற்றி, 2 கை, 2 முட்டுக்கால், 2 கால், மொத்தம் 7 ஆச்சுல. நெற்றி, 2 கை, 2 முட்டுக்கால், அப்புறம் 2 கால், சேர்த்தா எத்தனை ஆச்சு? 7 ஆயிடுச்சு. ஆனால் நெத்தின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் எதையும் குறிப்பிடுறாங்க, மூக்கி சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாஷைக்கு சொன்ன 8. ரசூலுல்லாஹ் மார்க்க கருத்தில் என்ன சொல்கிறாங்க? 7ங்கிறாங்க. நம்ம பாஷைக்கு அது என்னது? 8 உறுப்பு. இந்த 8 உறுப்பு கண்டிப்பாக படணும். இதை தாண்டி எந்த உறுப்பும் படக்கூடாது, எந்த உறுப்பும் கண்டிப்பாக படக்கூடாது. காலெல்லாம் சில பேர் இப்படி வச்சிருவாங்க, மொத்த முழங்காலிலிருந்து படுற மாதிரிலாம் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. கை எப்படி வைப்பாங்க, இந்த முட்டு கையிலேருந்துலாம் படும், அதெல்லாம் வைக்கவே கூடாது. இந்த உறுப்புகள் 8 உறுப்பு மட்டும்தான் கண்டிப்பாக படணும். சரி, முடி படலாமா? தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? முடி படத்தை தடுக்காதீங்கிறாங்க. அதை உட்காந்துக்கு தடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ட்ரெஸ்ஸு போடும், கை, அதெல்லாம் கை, அந்த சட்டைகள்லாம் போடும், அதையெல்லாம் தடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்கிறாங்க. சுஜூதில் என்ன ஓதணும்? மேலே சொன்ன ருக்குல இருந்து ஒரு வார்த்தை தான் டிஃப்ரெண்ட். சுபஹான ரப்பில் அலீம் அங்கே, சுபஹான ரப்பில் அலா இங்கே, இவ்வளோதான். அலீம் அலா, இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். வேறு நிறைய துவாக்கள், துவா செய்கிற அற்புதமான ஒரு இடம் இந்த சுஜூது. அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த திக்கர்களை ஓதுறோம். மறுபடியும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி எழுந்து உட்காரணும். எழுந்து உட்காரும் போது என்ன செய்யணும்னா, இடது காலில் உட்காரணும், வலது கால் நட்டி வைக்கணும். இடது கால் இருக்குல்ல, இந்த காலுக்கு மேலே தான் உட்காரணும். வலது கால் என்ன செய்யணும்? நட்டி வைக்கணும். அதாவது நட்டி வைக்கணும், அந்த 5 விரலை பதிச்சு 5 விரல் கிப்லா திசை மாதிரி இருக்கும்போது அப்படி ஒரு நிலையில் அந்த இடது காலில் தான் உட்காரணும். பிட்டம் இதில் இருக்கணும், இடது காலில் உட்காரணும். கைகள் 2 முட்டுக்காலில் இருக்கணும். அல்லாஹ் அக்பர் எழுந்து உட்கார்ந்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ரப்பியக்கு ஃபிர்லி, ரப்பியக்கு ஃபிர்லி. இது எவ்வளோ நாள் சொல்லணும்? குறைஞ்சது 2 முறை. ரப்பியக்கு ஃபிர்லி, ரப்பியக்கு ஃபிர்லி, ரப்பியக்கு ஃபிர்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மறுபடியும் அல்லாஹ் அக்பர்னு சுஜூது பண்ணுறோம். கைகளை வச்சு இந்த நெற்றி மூக்கெல்லாம் பட்டு சுபஹான ரப்பியல் ஆயிலா என்ற வார்த்தையை சொல்லி நம்ம சுஜூது பண்ணுறோம். இப்போ அடுத்து அல்லாஹ் அக்பர்னு எந்திக்கிறோம். 1 ரக்காயத்து தொழுகை முடிஞ்சு 2ஆவது ரக்காயத்துக்கு எந்திக்கிறோம். 2ஆவது ரக்காயத்துக்கு எந்திக்கும் கையை தூக்கணுமா? நான் சொன்னேன், நான் தூக்கணும். 3ஆவது ரக்காயத் அத்தகையாத்திலேருந்து எந்திக்கும் போது, சரிங்களா? முதல் ரக்காயத்தில் இப்போ அத்தகையாத்துக்கு இல்லை, சுஜூது வந்து நேரடியாக எந்திக்கிறதுனால கையை தூக்கக்கூடாது. அப்படியே அல்லாஹ் அக்பர்ன்ற தக்பீரை கட்டிட வேண்டியதான். ஆனால் இதில் ரசூலை குறிப்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. சுஜூதில் இருந்து நீங்கள் எந்திக்கிறீங்கன்னா 1 செகண்ட் உட்காந்துட்டு எந்திங்க. நீங்கள் அமராமல் எழாதீர்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் அப்படியே எந்திக்க முடியும் நம்மளால், ஆனால் அப்படி எந்திக்காதீங்க. முடியுங்கிறதுக்காண்டி எந்திக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்படி சுஜூதுலேருந்து முதல்ல ஒரு சுஜூதுக்கு 2 சுஜூதுக்கு மத்தியில் உட்காந்தோமா இல்லையா? அப்படி 1 செகண்ட், ரொம்ப நேரம் 1 செகண்ட் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிற அந்த நேரத்தை அப்படி உட்காந்து அதுக்கப்புறம் கையை ஊனி காலை எடுத்து அப்புறம் கையை எடுங்க. இது ரசூலுல்லாஹ் காட்டினது. மறுபடியும் தக்பீர் நிலைக்கு வந்தாச்சு. இப்போ அல்லாஹும் பாயித் பண்ணி கிடையாது, அது முதல் ரக்காயத்துக்கு மட்டும்தான், சரிங்களா? 2ஆவது ரக்காயத்துக்கும் கிடையாது. ஆனால் அல்ஹம்து சூரா கட்டாயம் ஓதணும். துணை சூறா விரும்பினால், ஆனால் ஓதுவது நன்மை, கூடுதலான நன்மை என்ற அளவுக்கு மார்க்கம் சொல்லுது. துணை சூறாக்களை ஓதுவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் சூரா இக்லாஸையாவது ஓதுவோம். அடுத்து என்ன ஆகுது? கேள்வி வருதா? சரி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்டால் எடுக்கிற மாதிரிலாம் கைகளை வந்துடுன்னா அந்த சரி, அது தவறானது. அல்லாஹுடைய ரசூல் அவங்க அப்படி நமக்கு சொல்லி தரலை. அதாவது மாவு குலைப்பதை போன்றெல்லாம் எந்திக்காதீங்கிற மாதிரிலாம் தடுக்கப்பட்ட செய்திகள் இருக்குது. எப்படி எந்திக்கணும், எப்படி சுஜூதுக்கு வந்தோமோ அப்படி எந்திக்கணும், இவ்வளோதான் விஷயம். சாதாரணமான முறையில் கைகளை ஊனி தான் அல்லாஹுடைய ரசூல் அவங்க எந்திக்க கட்டளையிட்டாங்க. சில பேர்லாம் அந்த பஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் கைகளை வச்சு அப்படிலாம் மார்க்க நமக்கு காட்டி தரல, சரிங்களா? இப்போ எழுந்ததுக்கப்புறம் தக்பீரில் இருக்கிறோம், அல்ஹம்து சூரா ஓதுறோம், துணை சூறாக்களை ஓதுறோம். இப்போ ருக்குக்கு போகணும். போகும்போது கைகளை தூக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக தூக்கணும். ருக்கு எல்லா ருக்குக்கும் தூக்கிடணும். எத்தனை ரக்காயத்து நீங்கள் தொழுங்க, எல்லா ருக்குக்கும் கண்டிப்பாக கைகளை உயர்த்தி தான் ருக்குக்கு போகணும். அதே மாதிரி சுபஹான ரப்பில் அலீம் என்று சொல்லி மறுபடியும் எந்திக்கிறோம். இந்த ருக்குவோடைய பொசிஷனுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, தலையை ஒரேடியாக தூக்கிறவும் கூடாது, ஒரேடியாக கவுத்திரவும் கூடாது.
முதுகு வளையாத, புரியல, டெமோ பண்ணலாம். ஆனால் ரெண்டு கேமராக்கு தெரியும். சரி, அப்போ பண்ணலாம். இல்லை, அது நான் சொல்கிறேன்னு, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நம்ம அத்தகையாத்துக்கு வரும்போது அந்த கேள்வி வச்சுப்போம். முட்டுக்கால் வளையக்கூடாது, முதுகு வளையக்கூடாது, தலையை ஒரேடியாக தூக்கவும் கூடாது, இறக்கவும் கூடாது, கைகளும் கூடுமான வரை வளையக்கூடாது. இதுதான் ருக்குவுடைய முறை. போதுமானது. சரி, இப்போ சில முதியவர்களுக்கு இது முடியாது, மூட்டு வலி உள்ளவங்களுக்கு முடியாது. முடியாதவங்களை இஸ்லாம் நிர்பந்தம் படுத்தலை. சரிங்களா? அதான் மூட்டு வலியின் காரணமாக முட்டை கொஞ்சம் வளைச்சி போட்டால் தப்பு கிடையாது. இல்லை என்னால் இயலும், ஆனால் நான் நிற்க மாட்டேன். சில பேரும் குனிய மாட்டானு, இளைஞர்கள் 15 வயசு நிற்பானு, இப்படி இதுதான் ருக்குவும். அவன் முட்டு கையை கூட அவனால் தொட முடியாது, அப்படி நிற்பாங்க. அதெல்லாம் வந்து மார்க்கம் சொல்லி தந்த ருக்கு இல்லை. ருக்குவை சரியாக செய்யாது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ருக்குவை சரியாக செய்யவில்லை என்றால், சுஜூதை சரியாக செய்யவில்லை என்றால் தொழுகை ஏற்கப்படாது. இப்போ ருக்குல இருந்து மறுபடியும் சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான் எந்திக்கிறோம். கைகளை உயர்த்தணுமா வேண்டாமா? உயர்த்தணும். ரப்பனா லக்கல் ஹம்துங்கிறோம். மறுபடியும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கைகளை ஊனி சுஜூதுக்கு நம்ம போகிறோம். சுஜூதுடைய நிலையில் கவனிக்க வேண்டியது என்ன, அந்த கால்கள் இருக்குல்ல, பதிச்சு 10 விரல் கிப்லா திசையின் முன்னோக்கிற விதத்தில் வைக்கணும். எல்லாருக்கும் 10 விரல் முன்னோக்காது, சிலருக்கு தான் முன்னோக்கும். விரல் யாருக்கெல்லாம் நீளமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் 10 விரல் முன்னோக்கு விதமாக வைக்க முடியாது. சிலருக்கு முடியாதவங்களுக்கு இஸ்லாம் வந்து கட்டாயப்படுத்தலை. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக விரலை பதிச்சு தான் வைக்கணும். சில பேர் கஷ்டமாக இருக்குதுன்னு கால் விரலை சும்மா தொங்க விட்டுருவாங்க. அந்த தொங்க விடுற மாதிரி வைங்க, சும்மா. இந்த மாதிரியான முறைகளில் வந்து நம்ம சுஜூது செய்யக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக விரலை பதித்த நிலையில தான் நம்ம வைக்கணும். இந்த கேள்வியெல்லாம் தனியாக வைங்க, நமக்கு வந்து ப்ராப்பராக முடியாது, கேள்வி தனியாக வைப்போம். இப்போ அடுத்து, அதாவது ஒரு சுஜூதுக்கும் மறு சுஜூதுக்கு மத்தியில் நம்ம முன்னாடி சொன்னோம்ல, அதுக்கான நிலை இது. அதாவது இடது காலில் உட்காரணும். பிட்டம் எங்கே வைக்கணும்? இடது காலில். வலது காலை பதிச்சு 5 விரல் கிப்லா திசையில் முன்னோக்கிற மாதிரி பதித்த நிலையில தான், இப்படி தான் சுஜூதுக்கு மத்தியில் எந்திரிச்சு உட்காரணும். மீண்டும் இன்னொரு சுஜூது. நம்ம சொன்ன அந்த 8 உறுப்பை தாண்டி இன்னொரு உறுப்பு படாத மாதிரி இருக்கும். இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கைகள் சுஜூது வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் விழாப்புறத்தோடு அணைச்சி வைப்பாங்க. அது கூடாது. தொடையோடு அணைச்சி வைப்பாங்க. சைடா நீங்கள் பண்ணுங்க, சைடில் பண்ணுங்க. சைடா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தொடையோடு அணைச்சி வைப்பாங்க. சில பேர் வந்து விழாப்புறத்தோடு அணைச்சி வைப்பாங்க. ரெண்டுமே கூடாது. தொடையும் சேரக்கூடாது, விழாப்புறத்தோடு சேரக்கூடாது. கைகள் பிரித்த நிலையில் அந்த இடத்துல தான் அந்த கைகள் நிற்கும். சரிங்களா? அப்படி தான் நம்ம சுஜூதை செய்யணும். மறுபடியும் அல்லாஹ் அக்பர். இப்போ அத்தஹியாத்துக்கு வாங்க. அப்படி பின்னாடி இந்த பக்கம் திரும்பி கேமரா காட்டுங்க. இந்த பக்கம். இது வந்து அத்தஹியாத்தினுடைய, அதாவது சில தொழுகைக்கு தான் 2 அத்தஹியாத் இருக்கும், சில தொழுகைக்கு 1 அத்தஹியாத் இருக்கும். சரிங்களா? இப்போ 2 அத்தஹியாத்து உள்ளது பார்ப்போம். 2 அத்தஹியாத்து உள்ள எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, முதல் அத்தஹியாத்தில் இப்படி தான் உட்காரணும். எப்படின்னா, 2 சுஜூது மத்தியில் உட்கார்ந்தோம்ல, அப்படி தான் உட்காரணும். 2 அத்தஹியாத்து உள்ள தொழுகையாக இருந்தால் சரி. ஒரே அத்தஹியாத்து தான் அப்படின்னா, ஒரே அத்தஹியாத்தாக இருந்தாலும் சரி, இறுதி அத்தஹியாத்தாக இருந்தாலும் சரி, கால்களை வெளியே கொண்டு வந்துடணும். லெஃப்ட் காலுக்கு வெளியே கால் வந்து பிட்டம் கீழே இருக்கணும். பிட்டம் எங்கே இருக்கணும்? கீழே இருக்கணும். வலது கால் வந்து மீண்டும் அந்த நட்டி வைக்கப்பட்ட நிலையில தான் வலது கால், இடது கால் வெளியே வந்துடணும். பிட்டத்தை கீழே வைத்த நிலையில் அந்த அத்தஹியாத்தினுடைய இருப்பில் நம்ம இருக்கணும். சரிங்களா? இது வந்து வைக்க முடியல, அதாவது இங்கே நிர்பந்தமே கிடையாது. நிற்க முடியலன்னு உட்காருங்கன்னு மார்க்கம். நிற்க முடியலன்னா உட்காருங்கனால இது அந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுத்தாது. ஆனால் முடியாதுங்கிறது கிடையாது. கூடுமானருக்கு முயற்சி பண்ணால் தான் வரும். யாருக்குமே ஃபஸ்ட்டில் வராது. சரிங்களா? போதுமானது. அது நான் சொல்லிடுறேன். இல்லை, அது கேள்வி எல்லாம் நம்ம சலாம் கொடுத்துரும். சலாத்தை கொடுத்துட்டு கேள்வி வச்சுக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து என்னென்னா, அத்தஹியாத்தில் உட்காரும்போது கையை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது. இடது கை இடது முட்டின் மீது, வலது கை வலது முட்டின் மீது வைக்கணும். அப்படி வலது கையில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, இதுக்குத்தான் வந்து என்னென்னா பெரிய போர்க்களமே வெடிச்சிருக்கு விரல் விஷயத்தில். எதில்? தொழுகையில் கூட போர்க்களம் வெடிக்கலை. அந்த நெஞ்சில் கை கட்டுறதுக்கும் விரலுக்கு தான் போர்க்களம் வெடிச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வாயில் பின் ஹுஜர் என்ற நபித்தோழர் அறிவிக்கிற நசையுடைய 879வது நபிமொழி. இந்த செய்தியுடைய வரலாற்று பின்னணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வாயில் பின் ஹுஜர் மதீனா வாசி கிடையாது, அவர் வெளியூருக்காரர். அவர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட மார்க்கம் படிக்க வராங்க. வந்ததோடு மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் தொழுகையை பார்த்துட்டு அதை போய் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக பின்னாடி தான் தொழணும். நபி தொழ வச்சா பின்னாடி ஜமாத்தில் கலந்துக்கணும். இவர் கலந்துக்கல. எப்படி தொழுகிறாங்கன்னு பார்ப்போன்னு வேடிக்கை பார்க்குறார். தொழுகை தக்பீர் கட்டுறது, ருக்கு செய்கிறது, சுஜூது செய்கிறது, ரசூலுல்லாஹ் தாடி அசைகிறது முதற்கொண்டு அவர் அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்தில் உட்கார்ந்தார்கள். இடது கையை இடது முட்டின் மீது வைத்தார்கள், வலது கையை வலது முட்டின் மீது வைத்தார்கள். நடுவிரல், வலது கையினுடைய நடுவிரலையும் பெருவிரலையுடைய நுனிப்பகுதியை இணைத்து வளையம் மாதிரி வைக்கிறாங்க.
அப்போ அந்த சைடில் இருக்கிற 2 விரலை மடக்கிட்டாங்க. இப்போ ஆள்காட்டி விரல் இருக்கு. இந்த ஆள்காட்டி விரலை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அதான் அந்த நபித்தோடு சொல்றார், ஃபராயித்துஹு, நான் அவரை பார்த்தேன், அதை அந்த விரலை பார்த்தேன். எதோ பிஹா, அதை கொண்டு யாரையும் அழைத்தார்கள், துவா செய்தார்கள். அங்கே அர்த்தம் வைக்க முடியாது. எதுவுனா துவான்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அழைத்தார்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விரலை நீட்டி என்ன துவா செய்யறது, அதனுடைய அர்த்தமே மாறும். எதோ பிஹா, யாரை அழைப்பதை போன்று அங்கு சைகனை செய்தார்கள் என்று அர்த்தம் வரும். முஸ்லீம்ல 1018வது நபிமொழி இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. அங்க வாயில் பின் ஹுஜர், இங்க இப்னு உமர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஷாரா செய்தார்கள் வருது. சரிங்களா? இப்போ இந்த 2 ஹதீஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். 2 ஹதீஸும் வேற வேற நபியை பத்தினது இல்லை, ஒரே நபியை பத்தின 2 ஹதீஸ். ஒன்று இஷாரான்னு வருது, இன்னொன்று விரலை ஆட்டினார்கள் வருது. இஷாராக்கு 2 அர்த்தம் இருக்கு. இங்க வான்னு சொல்றது இஷாரா, பள்ளிவாசல் அந்தா இருக்கு அப்படிங்கிறது பேர் இஷாரா. இப்போ இந்த 2ஐயும் நான் ஃபாலோ பண்ணணும்னா நான் எதை செஞ்சா 2ஐயும் ஃபாலோ பண்ண முடியும்? ஆட்டினா தான் முடியும். நான் விரலை ஆட்டுறேன்னு வைங்க, வாயில் பின் ஹுஜர் அறிவிக்கிற நசை செய்தி நான் கடைப்பிடிச்சிட்டேன், இப்னு உமர் சொல்லக்கூடிய இஷாரா செய்தி நான் கடைப்பிடிச்சிட்டேன். இப்போ நீங்க விரலை நீட்டுறீங்க, இப்னு உமர் சொல்ற செய்தி நீங்க கடைப்பிடிச்ச மாதிரி ஆயிரும், ஆனா வாயில் பின் ஹுஜர் செய்தியை கடைப்பிடிக்காத மாதிரி ஆயிரும். இப்போ நான் 2ஐயுமே ஃபாலோ பண்றேன், நீங்க ஒன்றை தான் ஃபாலோ பண்றீங்க. சரி, ஒன்னாவது ஃபாலோ பண்றோம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது தவறானது. ஒன்றில் வந்து என்ன, அங்கே சந்தேகத்துக்குரிய ஒரு கருத்து இருக்குதா இல்லையா, அந்த கருத்துக்கு வேற ஒரு விளக்கம் இருக்குதா இல்லையா, அந்த விளக்கத்தை தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர இதை எடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒளி செய்ய வராரு, நம்ம முன்னாடி சொன்னதுனால சொல்றோம், முகத்தை கழுவுறாரு, கையை கழுவுறாரு, மசக செய்கிறாரு, காலை கழுவுறாரு, பெறுறாரு, இது ஒழுவாகுமா? ஆகாது. ஏன் ஆகாது? இல்லைங்க, குரான்ல அல்லாஹ் அப்படி தானே சொல்றான், அதுக்கு தான் ரசூலா விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல, இப்படி பண்ணுங்கன்னு. அப்போ பல ஆதாரங்களை வச்சு தான் ஒரு மார்க்க சட்டத்தை நம்ம எடுக்கணும். இஷாரான்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இஷாராக்கு 2 விளக்கம் இருக்கு. ஆட்டினார்கள் தெளிவாக ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த 2ஐயும் நம்ம இணைச்சோம்னா, நான் ஆட்டிட்டேன்னு வைங்க, நான் இப்னு உமர் செய்தியும் நான் ஏற்றுக்கொண்டேன், கடைப்பிடிக்கிறேன், இஷாரா செய்கிறேன். நான் வாயில் பின் ஹுஜருடைய செய்தியும் ஏற்றுக்கொண்டேன், கடைப்பிடிக்கிறேன். ஆனால் விரலை நீட்டினால் 2இல் ஒருவருடைய செய்தி ஏற்றுக்கொண்டதா தான் அர்த்தம். இது வந்து என்னன்னா இந்த கூட்டத்தில் கோயந்தா போடுற மாதிரி. இது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? அதாவது ஒரு பள்ளிக்கு போகிறோம், சண்டை வராமல் தப்பிக்கிறதுக்கான செயல் தானே தவிர நபி வழியை கடைபிடிக்கணுங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு கிடையாது. இதை கூடுதலாக ஒன்று கவனிக்கணும். இந்த விரலில் சில பேர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டு நீட்டுவாங்க. ஷாஃபி மதுகப், காயில் பண்ண முழுக்க ஷாஃபி மதுகப். சரிங்களா? இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அஷ்ஹது அல்லான்னு நீட்டிட்டு இல்லல்லான்னு கீழே போட்டுருவாங்க, ஹனஃபி மதுகப். இந்த ஊர் அது கிடையாது. இந்த 2மே மதுகப்பு சட்டம் குரானிலோ கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது. எதில் இருக்கு? வெறும் மதுகப் கிதாபுகள் இருக்கு. மதுகப்பு கிதாபுகள் மார்க்க ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் சொல்றது என்ன? என்கிட்ட இருந்து வந்தது கடைபிடிங்கிறோம், என் தூதர் சொல்றதை கடைபிடிங்கிறோம், என் தூதர் சுயமா சொல்ல மாட்டாருங்கிறோம், தூதருக்கு கட்டுப்பட்டவன் எனக்கு கட்டுப்பட்டவங்கிறோம். அப்ப தூதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்ணியம் வேற எந்த நபருக்கும் கிடையாது. நபியைத்தான் பின்பற்றணும். அந்த அடிப்படையில் விரலை ஆட்டணும். அடுத்து என்ன அப்படின்னா, அந்த விரலை ஆட்டி நம்முடைய அத்தஹியாத்து துவா, சலவாத்து, ரசூல்லா செய்ய சொன்ன ஒரு முக்கியமான பிரார்த்தனை, அது போக நாம விரும்பி துவா செய்வதாக இருந்தால், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் இருந்தால், நம்ம தனிச்சு தொழுதான் நேரம் இருக்கும், நம்ம தானே நேரத்தை உருவாக்குறது. ஜமாத்தை தொழும்போது இமாம் கொடுக்கறத நேரம், டைம் இருந்தால் எந்த துவாவையும் எந்த மொழியிலும் கேட்டுக்கொள்ளலாம். அத்தஹியாத்தினுடைய இருப்பு எல்லா அத்தஹியாத்துக்கும், 2வது அத்தஹியாத்து, அதாவது மொதல் அத்தஹியாத்து, 2வது அத்தஹியாத்து, எந்த அத்தஹியாத்திலையும் துவா செய்து கொள்ளலாம். இப்போ சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுக்கறது என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஊதெல்லாம் செய்வாங்க, ஊதுவாங்க, ஃபூனு ஊதுவாங்க, அதான் சலாம்ங்கிறாங்க. அது அப்படிலாம் கிடையாது. இங்கே ஒரு வாட்டி ஊதுவாங்க, வலது பக்கம் ஒரு வாட்டி ஊதுவாங்க, மறுபடியும் கீழே ஒரு வாட்டி ஊதுவாங்க, இடது பக்கம் ஊதுவாங்க, அப்படி கிடையாது. சலாம்னா என்னன்னா, இந்த வலது பக்கம் இடது பக்கம் 2 வானவர்கள் இருக்கிறாங்க, நன்மை தீமை பதிவு செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கான சலாம் என்று அந்த ஹதீஸ் இருந்து புரிஞ்சுக்கலாம். வேற யாருக்கு நம்ம சலாம் சொல்ல போறோம்? பக்கத்தில் உள்ள ஆளுக்கா? அவங்களுக்கு கிடையாது. தனியா தொழுதான் சொல்லத்தானே செய்யறோம். தனியா தொழுதா யார் பக்கத்தில் இருக்கிறா? அப்ப மாணவர்களுக்கான சலாம் தான் அது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வலது பக்கம் திரும்பணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இடது பக்கம் திரும்பணும். ரசூல்லாவுடைய திரும்புறதை பற்றி ஹதீஸ் வருது. ரசூல்லாவுடைய கன்னத்தின் வெண்மை நாங்கள் பார்ப்போம், பின்னாடி தொழுகிற நாங்கள். அப்போ சும்மா இப்படி திரும்புறது இல்லை, நல்ல தெளிவான முறையில் வலது பக்கத்தில் திரும்புறதும் இடது பக்கத்தில் திரும்புறதும், இதுதான் தொழுகையினுடைய முடிவு. ரசூலா சொல்றாங்க, தக்பீரை கொண்டு தொழுகை ஆரம்பிக்கப்படும், சலாத்தை கொண்டு தொழுகை முடியும். தொழுகை முடிஞ்சிருச்சு, இமாமுக்கு நமக்கும் உண்டான எல்லா தொடர்பும் வந்துடும். இந்த கூட்டுதுவா தொழுகையோடு சேர்ந்ததும் வாங்கி ரசூலா சொல்றாங்க, சலாம் கொடுத்துட்டா தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க தக்பீர் தஹ்ரீம் கட்டினீங்களா, இப்போ சாப்பிடலாம், குடிக்கலாம், பேசலாம், சலாம் சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம், தூங்கவும் செய்யலாம். அப்போ இமாமுக்கு எனக்கு இப்போ சம்பந்தம் கிடையாது. இப்போ எப்படி இமாம் செய்கிற துவாக்கு நான் ஆமீன் சொல்லணும்னு அவசியம் வரும்? அல்ஹம்து சூராக்கு ஆமீன் சொல்லணும்னா நான் இமாமோட கட்டுப்பாட்டில் இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ தான் நான் இமாம் கட்டுப்பாட்டில் இல்லையே. அப்போ அந்த கூட்டு துவாக்கு ஆதாரம் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு செய்தியாக நம்ம சொல்கிறோம். இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருக்கா? இமாமுக்குத்தான் கட்டுப்படுங்கன்னாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, நான் கிராத் ஓதுறேன், ஒரு சூறா அல்லது குறிப்பாக அல்ஹம்து சூறான்னு முடிவாகலை, நான் கொஞ்சம் இருக்குது, நான் ஓதிட்டு போகணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இமாம்கள் என்பவர்கள் கட்டுப்படப்பட்டவர்கள், அதாவது கட்டுப்படுவதற்காக உரியவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சொன்னாங்க.
இமாம் என்ன செஞ்சாலும் செய்யணும். எந்த அளவுக்குன்னா இமாம் தப்பாக செஞ்சால் கூட செய்யணும். இமாம் 4 ரக்காத்து 5 ரக்காத்து ஆகிட்டார், நம்ம சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி அவருக்கு நினைவுபடுத்துறோம். நினைவுபடுத்தி எந்திரிச்சிட்டா என்ன செய்யணும்? எந்திரிச்சிடணும்ட்டாங்க. நீ இல்லை, நீ உன் தொழுகை நீ சலாம் கொடுத்துட்டு போகணும்னா மார்க்கம் காட்டி தரல. இப்போ இமாம்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு நம்ம கட்டுப்படணும். அந்த அடிப்படையில் ருக்கு போயிட்டாலும் அவர் தப்பாக செய்யும் போது நான் அவரை பின்பற்றணும். சரியாக செய்யும் போது நான் எப்படி விட முடியும்? கண்டிப்பாக அவர்களுடைய கட்டளைகளுக்கு தான் நம்ம கட்டுப்படணும். சரிங்களா? சரி கேளுங்க. சரி, இது வந்து கூடுதலான கேள்விகளாக வருது. நம்ம இல்லை நான் சொல்கிறேன். சரி, அதாவது விரல் அசைத்தல் சம்பந்தமாக அசைத்தார்கள் இருக்கிறத ஏற்றுக்கிறோம். ஒரு தடவை அசைச்சிட்டு விட்டுற வேண்டியதானே? அதுதான் ஹனஃபி மதுகப்புக்காரங்க சொல்கிறாங்க, விரலை நீட்டிட்டு விட்டுறாங்களா, நாங்கள் கரெக்டாக அந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிம்பாங்க. தக்பீர் கட்டினார்கள் இருக்கா, கட்டி கொண்டே இருந்தார்கள் இருக்கா? கட்டினார்கள் இருக்கு. இப்போ என்ன, தக்பீர் கட்டியாச்சு, கையை கீழே போட்டு அழுகுன்னு சொல்ல ஓதலாமா? அப்புறம் தக்பீர் கட்டினார்கள்னா அந்த அடுத்த நிலை வர்ற வரைக்கும் இந்த நிலை அப்படி நீடிக்கும். இதுதான் அதனுடைய அளவுகோல். விரலை ஆட்டினார்கள்னா சலாம் கொடுக்குற வரைக்கும் என்பதைத்தான் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ கூடுதலாக இன்னொரு கேள்வி அவங்க சகோதரன் கேட்டாங்க. அதாவது வந்து என்னன்னா, நம்ம தொழுகை முடிஞ்சோம் நம்ம சலாம் கொடுக்கலாமா? இமாமுக்கு கூடுதலான தொழுகை இருந்தாலும் கருத்து வேறுபாடு உள்ள கேள்வி தான். இதில் வந்து என்னன்னா 2 விதமான கருத்து இருக்குது. இமாமை பின்பற்றி தான் ஆகணும் என்ற ஒரு கருத்தும் உண்டு, இமாமை முறித்து கொண்டு வரலாம் என்ற ஒரு கருத்தும் உண்டு. முறித்து கொண்டு வரலாங்கிறவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுகைக்கு வந்து இமாம் ஜமாத்தில் வந்து சேருங்க, சேர்ந்துட்டு நீங்கள் வந்து ஒருவேளை ரெக்காயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அவங்க சலாம் கொடுத்ததுக்கப்புறம் மீதம் உள்ளதை பூர்த்தி பண்ணுங்கன்னாங்க. அப்போ அவங்க சலாத்தை நான் பின்பற்ற வேண்டாம். என்ன காரணம்? எனக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதே கருத்தை வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பேலன்ஸ் இல்லை, நான் அதனால் இமாமை முறித்துக் கொள்கிறேன் என்ற அளவில் சிலர் வாதம் வைக்கிறாங்க. அவங்க தரப்பில் அந்த ஹதீஸ் நியாயமானது. வேறு சிலர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, இல்லை தப்பாக செஞ்சால் நம்ம அப்படி பண்ணுவோமா? இமாம் 5 ரக்காயத்தை தொழுகிறாரு, இல்லை ஏன் தொழுகை முடிஞ்சிருச்சு நம்ம செய்வோமா? 5 ரக்காயத்துக்கு எந்திப்போமா இல்லையா? அப்போ அவங்க எந்திக்கிறது மட்டும் நியாயமா? அப்போ இமாமை கண்டிப்பாக பின்பற்றணும் என்று சொல்கிறாங்க. இது கருத்து வேறுபாடு. இதில் வந்து ஒரு தெளிவான முடிவு இதுதான் என்ற அளவில் நம்ம கொடுக்க முடியாது. இது ஒரு கருத்து வேறுபாடு உள்ள கேள்விங்கிறத நம்ம நினைவுபடுத்தும். சரி, பின்னாடி வந்து தொடர்றதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது. யாரு தொட உருவாக்குனாங்க தெரியல, பின்னாடி வந்து சேரணும், அவ்வளோதான் விஷயம். ரசூலுல்லாஹ் இரவு தொழுகைக்கு வீட்டில் எந்திரிச்சு மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகைக்கு எந்திரிச்சு ஒளி செஞ்சு தக்பீர் கட்டுறாங்க. இப்னு அப்பாஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்ததே ரசூலுல்லாஹ் கூட தொலை தான். அவரை டக்குன்னு எந்திரிச்சு ஒளி செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கத்தை வந்து அப்படி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, காதை பிடிச்சி வலது பக்கத்தை நிறுத்துறாங்க. ஜமாத்தா தொலை வைக்கிறாங்க. இந்த செய்தியிலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தர் தனித்து தொழுவார், அவர் பக்கத்தில் போய் நின்று நம்ம ஜமாத்தா ஆக்கிக்கலாம். அவர் என்ன நியத்திலே ஏதோ ஒரு தொழுகை தொழுகிறார், நான் ஏதோ ஒரு நியத்தில் நான் வேறு ஒரு தொழுகை தொழுகிறேன். ஆனால் இருவரும் சேர்ந்து நான் தொழக்கூடிய தொழுகை ஜமாத்துக்குரிய தொழுகையாக இருக்கணும். நான் தொழக்கூடியது என்ன, நான் முன் சுனத்தை போய் நின்று தொழக்கூடாது, பின் சுனத்தை உட்காந்து தொழக்கூடாது, ஜமாத்துக்கு அறவே தகுதி இல்லாத தொழுகை நான் போய் தொழக்கூடாது. நான் தொழுவது ஜமாத்துக்குரிய தொழுகையாக இருந்தால் அவர் தொழுவது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, நான் அவர் கூட சேர்ந்து நான் தக்பீர் கட்டிய நிலையில், அதாவது அவரோட நான் தொழுகை நிலையில் அந்த முதுகை தொடணும் அல்லது தோள்பட்டையை தொடணும்லாம் கிடையாது. யார் உருவாக்குனாங்கன்னு தெரியாது, அப்படி மார்க்குன்னு சொல்லல. பக்கத்தில் போய் நின்றுட்டாலே தொழுகைக்குரியது. ஆமாம், ஒரு ஆள்னா கண்டிப்பாக லெஃப்டில் அதாவது ரைட்டில் தான் வந்து நிற்கணும். சரி சொல்லுங்கள், நீங்கள் அதை கட் பண்ணிடலாமே, பண்ணிட்டீங்களா? சரி, சரி. ஆமீன் சத்தமாக சொல்லணும்னு ஹதீஸ் இல்லை, சரிங்களா? ஆமீன் வந்து சத்தமிட்டு தான் சொல்லணும்னு ஹதீஸ் இல்லை. சத்தமிட்டும் சொல்லலாம், மௌனமாகவும் சொல்லலாம். இதை எதை வச்சு சத்தமிட்டு அப்படின்னா, சகாபாக்கள் சொல்லி பள்ளிவாசல் அதரக்கூடிய அளவிற்கு சத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் ரசூலா பின்னாடி நின்று தொழுது சகாபாக்களை பற்றி செய்தி இருக்கு. ஆனால் நீங்கள் அதில் அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இதா காலல் இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று இமாம் சொன்னால், இதெல்லாம் யாருக்கு? சில பேர்லாம் வந்து தொழுகையில் இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலிங்குவாங்க, தொழுகையிலே இருந்துக்க மாட்டார், அவரெல்லாம் ஆமீன் சொல்லுவார். அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது. யார் ஆமீன் சொல்லணும்? தொழுகையில் கலந்துக்கிட்டவருக்கு தான் அவர் இமாம், நமக்கு எப்படி அவர் இமாம் ஆவார்? அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், ஃபக்கூலு ஆமீன், தொழக்கூடிய மக்களை நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஒமன் வாஃபக்க கவுலுஹு கவுலல் மலாயிக்கத்தி குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யாருடைய ஆமீன் வானவர்களும் அங்கே ஆமீன் சொல்கிறாங்க, அவர்களுடைய ஆமீனோடு ஒன்று அமைந்து விட்டால் அவருடைய முந்தைய பாவம் மன்னிக்கப்படும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆமீன் சொல்லுங்கன்னு வருது. கூழுங்கிற வார்த்தைக்கு மௌனமாக சொல்வதும் சத்தமிட்டு சொல்வதும் குறிக்கும். ரெண்டு தவறு கிடையாது. இப்போ எதுக்கு நம்ம சத்தமிட்டு சொல்லணும் சண்டை வந்துச்சுன்னா, ஹனஃபி மதுகப்பில் போய் சத்தம் போட்டு சொன்னால் சண்டை பிடிப்பாங்க, அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் சொல்கிறவன் சத்தம் போட்டு சொல்லிட்டு போட்டோம், மௌனவன் சொல்கிறோம் மௌனவன் சொல்லிட்டு போட்டு இப்போ என்ன இருப்பது? இதுதான் நம்ம வாதமே தவிர சத்தமிட்டு தான் சொல்லணுங்கிறதுக்கு அப்படி நமக்கு மார்க்கம் சொல்லித்தரல.
சொல்லுங்க. ஆமாம், சரி, ஆமாம். அத்தஹியாத்திலிருந்து எழும்போதெல்லாம் கைகளை உயர்த்தணும், அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமாம், வித்திரு தொழுகை கடைசி ரக்காத்தானே அத்தஹியாத்து, அப்போ மட்டும் கைகளை தூக்கினா போதுமானது. அடுத்து சரி, அத்தஹியாத்தில் உட்கார்றது இமாமுக்கு பின்பற்றி இமாம் எப்படி சலாம் கொடுக்கும்போது உட்கார்றாரோ அப்படி தான் உட்காரணும். என்ன காரணம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமை பின்பற்றுவதற்குத்தான் அப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லித்தருது. அப்போ எனக்கு இது அத்தஹியாத்து, நான் அத்தஹியாத்தினுடைய இருப்பில் தான் உட்காருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இமாமை பின்பற்றி நம்ம காலை வெளியே போட்டு பிட்டத்தை கீழே வச்சு தான் நம்ம உட்காரணும். அதான் மார்க்கத்தினுடைய சட்டம். அப்போ பிரச்சனை கிடையாது. பெரிய கூட்டம் தொழுகிறாங்க, இது அத்தஹியாத்தா ரெண்டாவது அத்தஹியாத்தான்னு தெரியல, அப்போ எந்த அடிப்படையிலும் உட்காரலாம், தவறு கிடையாது. சொல்லுங்க. இருப்புக்கு வரும்போது, அதாவது இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத தான் விரல நீட்டணும் அப்படிங்கிறது மதுகப்பு சொல்லக்கூடியது. மார்க் அப்படி சொல்லலை. அத்தஹியாத்தில் ரசூலா உட்காருவாங்க, வாயில் பின் ஹுஜர் சொல்கிறாங்க, இடது கை இடது முட்டில் இருக்கும், வலது கை வலது முட்டில் இருக்கும், இப்படி விரலை ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வைப்பாங்க, ரெண்டு விரலை மடக்கிக்குவாங்க, ஆள்காட்டி விரலை கொண்டு ஃபராய்துஹு யதுஉ பிஹா, நான் அவரை பார்க்கிறேன், அந்த விரலை பார்க்குறேன், யாரையோ அழைப்பதை கொண்டு சைகனை செய்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் தெளிவாக வருது. உட்கார்ந்த உடனே விரல ஆட்ட ஆரம்பிச்சாங்க, அப்படி தான் ஹதீஸை புரிஞ்சுக்கணும். அதாவது விரலை ஆட்டுவதற்கு ஆதாரம் இருக்கு, விரலை நீட்டுறதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. ஒரே ஒரு ஆதாரம் நம்ம இருந்தால் நம்ம சண்டை போடணும். இப்போ ஏதோ ஒன்று கிடைக்குப்பா, விரலை ஆட்டுறதுக்கு 20 ஆதாரம், விரலை நீட்ட ஒன்று கிடச்சிருச்சு ஒரு வழியா, அப்போ எதுக்கு நான் அவன்கிட்ட போய் சண்டை போடுறேன்? எனக்கு ஆதாரம் இருக்குல்ல, நான் ஆதாரத்தை வச்சு விரலை நீட்டலாம்ல. நம்ம ஏன் ஆட்டணும் மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, ஆட்டுறதுக்கு மட்டும் தான் இருக்குது, விரலை நீட்டுறதுக்கு ஆதாரமே கிடையாது. அந்த இஷாராவை தான் கொண்டு வருவாங்க. இஷாரானா நீட்டுவதும் உண்டுங்கிறாங்க. இஷாராவை இன்னொரு அதிசயோட பொருத்தி பார்த்தனும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை ஏற்றுக்கிறதாவே வச்சுக்கோங்க, இன்னொரு அதிசை மறுத்துட்டீங்களே, இன்னொரு அதிசை ஏற்றுக்கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விரலை ஆட்டுவது மட்டும்தான் நபி வழி, விரலை நீட்டுவதற்கு இங்கே எந்த விதமான ஆதாரம் கிடையாது. மதுகப் எப்படி ஆதாரம் இல்லாமல் அஷ்ஹது அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாங்களோ அது போன்றது காரியம் தான். சரிங்களா? அது என்னன்னா, அவர் அத்தஹியாத்துங்கிற அடிப்படையில் உட்காரல, தெரியாம உட்கார்றாரு, அல்லது காலில் புண்ணுன்னு உட்கார்ந்துருப்பாரு, எப்படினாலும் உட்கார்ந்துருக்கலாம்ல. நாம என்னன்னா இறுதி அத்தஹியாத்துங்கிற அடிப்படையில் தான் உட்காரணும். அதுதான் அதனுடைய அளவுகோல். அது மாற்றம்னு வராது இல்லை. இப்போ இமாம் தக்பீர் கட்டுறாரு, அவருக்கு என்னன்னா கை இந்த இடத்துல பிடிக்க முடியல, கை கட்டு போட்டுருக்கு, இப்படி விட்டுருவார், இந்த இடத்துல கை உடஞ்சிருக்குன்னு. இல்லை நான் இமாமுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், நானும் அப்படி தான் விடுவேன் அப்படின்னா அது தவறானது இல்லை. அதாவது நான் இந்த இடத்துல இமாமை பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த நிலைக்குரியதை நான் செய்வேன், அதான் அதனுடைய அர்த்தமே தவிர இவரை பின்பற்றுவோங்கிறது கிடையாது. அந்த நிலைக்குரியதை செய்வேன். ருக்கு செய்வது இப்படி தான் இருக்கணும். ஒரு இமாமுக்கு என்னன்னா காலில் முட்டில் அடிபட்டு இருக்குது, ஒரு கையை தான் பிடிப்பார், இன்னொரு கை பிடிக்கல, நான் இமாமை பின்பற்றுவேன், நானும் ஒரு கை தான் பிடிப்பேங்கிறது கிடையாது. அந்த நிலைக்கு மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேங்கிறது அதுல புரிஞ்சுக்கணும். இந்த இறுதி கேள்வினா 4 கேள்வி வந்துருச்சு. ஆமா, தவறு கிடையாது. எதுவுமே இங்கே அதான் நிற்க முடியலைன்னா உட்காருங்கன்னாங்க, உட்கார முடியலன்னா படுத்துக்கங்கன்னாங்க. அதை நம்ம கவனிக்க வேண்டியது இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரிலாம் அவங்க நின்றுக்கணும். பக்கத்தில் உள்ளவங்களை கருத்தில் வச்சு நம்ம தொழ வேண்டியது இல்லை. சரிங்களா? நாம் நமக்கான முறையில் தொழ முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த இருப்பு அமர முடியலைன்னா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்க சொற்பொழிவு இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக குர்ஆன் ஓதுறது, அதே மாதிரி திக்ர்கள் செய்வது, பாவ மன்னிப்பு துவா, லைலத்துல் கத்ர் இரவுல ஓதக்கூடிய அந்த துவா, இது எல்லாமே இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அமைச்சிங்க. அல்லது 1.25 மணி நேரம் கூட எடுத்துக்கிடலாம். இன்ஷா அல்லாஹ் 1.25 வரைக்கும், கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குது. அடுத்த 1.25 வரைக்கும் இந்த 3 இதையும் நீங்கள் வச்சுக்கிங்க. குர்ஆன் ஓதுறது, பாவ மன்னிப்பு கேட்குறது, திக்ர் செய்வது, உட்காந்து அமைதியாக என்ன செய்யுங்க. மெயினாக நமக்கு தூக்கம் வரமாக இருந்துச்சுன்னா அடுத்தவங்க பார்த்து தூங்கிடுவாங்க. அதனால் அதுலேயும் இது இடம் இல்லாமல் அப்படி தூக்க வரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எழுப்பி போய் முகத்தை கழுவிட்டு திரும்ப நெசி இன்ஷா அல்லாஹ் இபாதத்தில் ஈடுபடுவோம். 1.25 வரைக்கும் அமைதியாக இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த இபாதத்தில் ஈடுபடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.